அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50-50 கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்மளோட வீடியோ கண்டினியூவாக ஒரு மூணு வீடியோவாக வரும். அதை கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள். அது வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த 50-50 அப்படிங்கிற ஒரு ட்ரா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆரம்பித்த தேதி என்னைக்கு, அது எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன தேதியில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது யாருக்காவது சரியாக தெரிஞ்சிருந்தா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த தேதி தெரியும். 50-50யோட முதல் ட்ரா எப்போ ஆரம்பித்தது, அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத உங்களால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடிஞ்சிருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ஏன் அந்த நம்பர் 50-50யில் ப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். புதிதாக பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. 50-50யோட முத ட்ரா ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் முதல்ல இந்த 50-50ங்கிற ட்ரா ஆரம்பித்தாங்க. அந்த ட்ராவில் தொடங்கி முதல் ட்ராவிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரா நடந்துகிட்ருக்கிறது புதன்கிழமையில் நடந்துகிட்ருக்கு. ஆரம்பத்தில் 50-50 பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி அதற்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா அக்ஷயா ட்ரா பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடக்கும். அந்த அக்ஷயா ட்ரா பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 50-50 ட்ராவாக மாற்றிட்டு அந்த 50-50 ட்ரா புதன்கிழமையும் அக்ஷயா ட்ரா புதன்கிழமை நடைபெற்ற அக்ஷயா ட்ரா ஞாயிற்றுக்கிழமையும் மாற்றிட்டாங்க. சரிங்களா? இது மாற்றி கொஞ்ச நாள் ஆகுது. சரிங்களா? இதை நிறைய பேர்த்துக்கு பழைய ஆட்களுக்கு பழைய நண்பர்களுக்கு எல்லாருமே கணிப்புகள் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் 50-50ங்கிற ஒரு ட்ரா ஆரம்பித்தது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் இப்போ அந்த ட்ரா நடைபெறக்கூடியது புதன்கிழமை. ஓகேங்களா? இப்போ நடைபெறக்கூடியதுன்னா இப்போ ஒரு வருஷமாக நடைபெறக்கூடியது இந்த புதன்கிழமை நாட்களில் தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன் இது மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா? என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய இந்த அக்ஷயா ட்ரா, இப்போ நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவில் அந்த அக்ஷயா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு ட்ராவையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நல்ல பெயர்களை அந்த ட்ராவுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு படம் பார்க்க நம்ம போகிறோன்னாலும் அந்த படத்துக்கான ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியம். அந்த டைட்டிலை பார்க்கும்போதே ஒரு சிலருக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆசைகளை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவையும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேரை வச்சுருப்பாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அக்ஷயா ட்ராவும் பாருங்கள். அக்ஷயா, அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய வின் அப்படிங்கிறது ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீ சக்தி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பெயர்களை கொண்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு சக்தி மயமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ரீ சக்தி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் காருண்யா ப்ளஸ்ஸு, காருண்யம் தொண்டுகள், அந்த மாதிரி நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக காருண்யம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிர்மல் ராம் ஒரு ஸ்பெஷலான ஒரு வேர்டு தான். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட பேர்களை அந்த ட்ராவுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த 50-50 அப்படிங்கிற இந்த ட்ராவுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு முதல்ல எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த பேர் ஏன் வச்சாங்கன்னுங்க அவங்கள தான் நம்ம கேட்கணும். அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த 50-50 அப்படிங்கிறத குறிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள். மற்ற ட்ராக்கள் வின்னு, அக்ஷயா, நிர்மல் ட்ரா, காருண்யா ப்ளஸ்ஸு, இந்த மாதிரியான ட்ராங்களுக்கு எல்லாத்துக்குமே பெயர்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு சதவீதத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா 50க்கு 50, 50-50 அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 அப்படிங்கிற சதவீதத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இதுக்கு 50-50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவோட பேரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணது. சரிங்களா? இந்த 50-50ங்கிறது கூட்டினா 100ன்னு வரும். அந்த 100ங்கிறது ஒரு சதவிகிதம். ஓகேங்களா? 100ங்கிறது ஒரு பர்சன்டேஜ். இப்போ ஒரு 100க்கு 100 வாங்கணும், 100க்கு 90 வாங்கணும், 100க்கு 50 வாங்கணும் அப்படிங்கிற சதவீதத்தை நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதே போல் இந்த ட்ராவையும் 50-50ன்னு அந்த எண்களையே சொல்லியிருப்பாங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் இந்த 50-50 அப்படிங்கிற 50க்கு 50ங்கிற ஒரு 4 டிஜிட் இலக்கமே வின்னிங்காக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த ட்ரா கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஏன் இதை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, ஆரம்பிச்சல இந்த ட்ரா முதல்ல ஆரம்பித்த அன்னைக்கு 50-50 அப்படிங்கிற நம்பர் வந்து ட்ரா ஆரம்பித்தப்போ 1 கோடி ரூபா ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ட்ராவில் விளையாடிய 2 வருடங்களுக்கு முன்பு 2022 அந்த இயரில் தான் இந்த ட்ரா வந்து முதல்ல தொடங்கினாங்க. ஞாயிற்றுக்கிழமையில தொடங்கினாங்க. மற்ற ட்ராக்கள் வந்து திங்கள் முதல் சனிக்கிழமை வரை வந்து 6 ட்ரா நடந்தது. அப்போ இந்த ட்ரா வந்து ஸ்பெஷலாக தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது சண்டே தான் லீவாக இருந்துச்சு. அந்த சண்டேயில் தான் அந்த 50-50ங்கிற ட்ராவை தொடங்கினாங்க. அந்த ட்ரா ஃபஸ்ட்டு 1 கோடி ரூபா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தும் பொழுது அன்னைக்கு தேதியில் விளையாடிய முதல் நபர்களாக இருந்தாலும் அன்னைக்கு விளையாடிய எல்லாருமே மேக்சிமம் இந்த 50-50 50க்கு 50ங்கிற ஒரு 4 டிஜிட்டை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. 50-50ன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு ஐடியா வந்து ஒரு வேளை வின்னிங் ஆக கூட இந்த ட்ராவோட பேரே நமக்கு ஒரு வின்னிங்கை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதனால் நான் 50-50ன்னு ஒரு நம்பரை நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் அன்னைக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் விஷயம். ஓகேங்களா? அந்த விஷயம் நான் ஏன் சொல்கிறேங்கிறது 2 நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அது ஏன் சொன்னேன், அது எதனால் சொன்னேன், அந்த நம்பர் என்னைக்கு தேதியில் வந்துச்சு அப்படிங்கிறத நானே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு வாரங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே 50க்கு 50 அப்படிங்கிற ஒரு வின்னிங் நம்பர் இது வரைக்கும் கேரளா லாட்டரியில் அடித்ததில்லை. சரிங்களா? அதே போல் நம்ம 16ஆம் தேதி அக்ஷயாவில் கொடுத்த, சரிங்களா, 16ஆம் தேதி அக்ஷயாவில் கொடுத்தது 1876 அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டு 2011 மிஷினில் ஆரம்பித்த அந்த லாட்டரி. ஓகேங்களா? 2011 மிஷினில் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய அந்த லாட்டரி 2025 16/2/2025 வரைக்கும், ஓகேங்களா, அதாவது 15/2/2025 வரைக்கும் அந்த கேரளா லாட்ரி மிஷின்லேயே வந்து கடைசி 4 இலக்கம் 1876 அப்படிங்கிற நம்பரை அடித்ததே இல்லை. ஓகேங்களா? அன்னைக்கு நம்ம முதல் முறையாக அந்த 50-50ங்கிற அந்த ஒரு ட்ராவை பேஸ் பண்ணி தான், இந்த ட்ராவை பேஸ் பண்ணி தான் அக்ஷயாவில் நம்ம 1876ன்னு ஒரு டைரக்டான ஒரு 4 டிஜிட் நம்பரை பக்காவாக வின்னிங் கொடுத்தோம். அது ஏன் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்ஷயா ட்ராவுக்கும் இந்த 50-50 ட்ராவுக்கும் நிறைய சம்பந்தங்கள் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அன்னைக்கு தேதியில் 1876ங்கிறது இதுவரை கேரளா லாட்ரி மிஷின்லேயே ரொட்டேஷன்லேயே ரிசல்ட்டுகள் கொடுக்காத ஒரே நம்பர் 1876. அந்த எண்களை தான் நம்ம அன்றைக்கி 16ஆம் தேதி நம்ம அக்ஷயா ட்ராவில் டைரக்ட் 4 டிஜிட் வின்னிங் நம்ம சேனலில் கொடுத்தோம். நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. நிறைய பேர் பயன்படுத்த முடியாமையும் போச்சு. நிறைய பேர் வருத்தப்பட்ட சூழ்நிலைகளையும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நமக்கான வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும் ஒழிய வேறு யாரும் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய வேறு எந்த ஒரு மோட்டிவேஷனும் கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடியது வந்தாலும் வரலாம், வராமையும் போகலாம். ஆனால் பேட்டர்ன்னு ஒன்று இருக்குது. இந்த பேட்டர்னில் இந்த நம்பர்கள் இப்படித்தான் ரொட்டேஷன் பண்ணுறாங்க, இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த ட்ராவில் என்ன நம்பர் விளையாடணுங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிடும். அதுக்கு பேஸ் பண்ணி நம்மளோட கணக்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் ஒரு கணிப்புகள் எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால் நீங்களுமே ஒரு ட்ரா வருது அப்படின்னா அந்த ட்ராவில் மேக்ஸிமம் எந்த நம்பர் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகபட்சமாக எந்த நம்பர் அடிச்சிருக்காங்கங்கிறதையும் முதல்ல நம்ம பார்க்கணும். அதனால் இந்த 50-50ங்கிற ட்ராவில் அதிகபட்சமாக அடித்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 035. இந்த 035 மேக்சிமம் இந்த 50-50 ட்ராவில் நீங்கள் 1வது ரிசல்ட்லேருந்து போன வாரங்கள் வரைக்கும், ஓகேங்களா, போன வாரங்கள் வரைக்குமே 50-50ங்கிற ட்ராவில் நிறைய ரிசல்ட்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? போன வாரங்கள் கடந்த 2 வாரங்கள் 50-50 ட்ராவில் புதன்கிழமை நாட்களில் 035ங்கிற இந்த நம்பர் வரலை. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கோ அல்லது அடுத்த வாரம் புதன்கிழமையோ இந்த 035ல் தான் இந்த கேம் வந்து தொடங்கும். 50-50 ட்ரா வந்து தொடங்கும். ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ட்ரா ஏன் இந்த 035னா என்ன விஷயம்
இந்த சைபர் 35 நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்மளோட பழைய வீடியோக்களில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள், ஒரு 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய 10 எண்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, 0க்கு பவர் நம்பர் 5, 1க்கு பவர் நம்பர் 6, 2க்கு பவர் நம்பர் 7, 3க்கு பவர் நம்பர் 8, 4க்கு பவர் நம்பர் 9, 5க்கு பவர் நம்பர் 0. இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பவர் எண்கள் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க ஒரு சில கணிப்பாளர்கள், ஒரு சில நண்பர்கள். சரிங்களா? பவர் எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பவர் எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சைபர்லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களே எண்கள் தான். ஓகேங்களா? சைபர்லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடியது எண்கள் தான். அந்த 10 எண்களுமே எண்கள் தான். அதை பவர் எண்களாக பிரிக்கிறது வந்து ஒரு பேட்டர்னாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இந்த 0ன்னா 5 வரும், 5க்கு பவர் நம்பர் 0 வரும், 3ன்னா 8 வரும், 8க்கு பவர் நம்பர் 3 வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை குறிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த 10 நம்பரை 5 நம்பருக்கு உண்டான பவர் நம்பர் 5ஆக பிரிச்சுக்கிறாங்க. சரிங்களா? நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த டைம்லேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பழைய வீடியோக்களை பாருங்கள். சைபர் 35ங்கிறது என்னுடைய 2வது பேட்டர்ன். என்னுடைய முதல் பேட்டர்ன் 279 அப்படிங்கிற நம்பர் தான். இந்த 10 இலக்க எண்களை நான் சிறந்த எண்களாக பிரித்தது 3 பேட்டர்னாக. அந்த 3 பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கேளுங்க. 279ங்கிறது என்னுடைய முதல் பேட்டர்ன். சைபர் 35ங்கிறது என்னுடைய 2வது பேட்டர்ன். 1 4 6 8ங்கிறது என்னுடைய 3வது பேட்டர்ன். இது வந்து என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இந்த 279 அப்படின்னா என்னன்னா, ஒரு 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ள ஒரு 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்தால் அடுத்த நாள் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிசல்ட்டில் அடுத்த நாள், நான் சொல்கிறது அடுத்த நாள், ஓகேங்களா? 2 7 9ன்னு ஒரு ரிசல்ட்டில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த 3 எண்களில் ஏதோ ஒரு எண்களோ அல்லது 2 எண்களோ அல்லது 3 எண்களுமே வருது அப்படின்னு சொன்னாலும் அடுத்த நாளும் அதே எண்களை அந்த 279 ஆல் போர்டாக ட்ரை பண்ணிங்கன்னா 1000% உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். இதை நீங்கள் சார்ட் எடுத்து பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். 2 7 9 இன்றைக்கி 2 வருது அப்படின்னா அந்த 2க்கு அடுத்த நாள் என்ன வரும்? 7 9 வரும் அல்லது அந்த 2 வரும். ஓகேங்களா? இதே போல் பேட்டர்ன் க்ளோஸ் ஆகிட்டு 2 7 9ங்கிற ஒரு 3 டிஜிட்டையே பாக்ஸில் ட்ரை பண்ணி வின்னிங் வாங்கியிருக்கவங்க நம்ம குரூப்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி 2 7 9ஓட பேட்டர்னை நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நம்ம இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு அந்த 2 7 9 நிறைய நாள் பயன்பட்டுருக்குங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸில் நிறைய நாள் படிச்சிருக்கேன். சரிங்களா? அதனால் ஒரு 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ளே 2 7 9 ஒரு நம்பர் வந்தால் அடுத்த நாளும் அதே நம்பரை ஆல் போர்டை ட்ரை பண்ணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும் அல்லது 2 நம்பர் உள்ளே வந்துடும். இதற்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா சைபர் 35. ஒரு 3 டிஜிட் இலக்கத்துக்குள்ளே நேற்று வந்து 0 3 5 அப்படிங்கிற நம்பர் வந்திருந்தால் அடுத்த நாளும் அதே சைபர் 35 ஆல் போர்டில் ஒரு 5 செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த 50-50 ட்ராவில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல 982 282ங்கிற இந்த நம்பர் வந்ததுனால சைபர் 35ங்கிற பேட்டர்ன் வரல. இந்த இடத்துல வந்திருந்த பேட்டர்ன் 279. ஓகேங்களா? மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். 270 அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? 270ங்கிற ஒரு ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் 279ங்கிற முதல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய 27 வந்திருக்கும், 9 வரலை. ஆனால் அந்த 9 பெண்டிங் இருந்தது. அடுத்த வாரம் 9 இதே 50-50 ட்ராவில் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 982ன்னு ரிசல்ட் வந்திருக்கும். அப்போ 279ங்கிறது கிராஸாக முடிஞ்சிருச்சா? அப்போ 9 முடிஞ்சதுனால திரும்ப எதில் தொடங்கும்னா 2ல் தொடங்குதுங்களா? அந்த 2 சி போர்டில் வச்சுருக்காங்களா 982ல், அதை பாருங்கள். அப்போ 2 வந்துச்சுன்னா அடுத்த நாளும் 279 ஆல்போர்டாக ட்ரை பண்ணும் பொழுது 282ங்கிற ரிசல்ட்டில் 2ங்கிற 2 போர்டுமே கிடைக்கும். அப்போ இந்த 279க்கு உண்டான டைரக்டு டபுள்ஸ் நம்பர் என்னன்னா 22 27 29. சரிங்களா? இந்த 279ங்கிற நம்பரை பயன்படுத்தும் பொழுது அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஆல்போர்டா 279 பயன்படுத்தி அதற்கு பிறகு 2 22 77 99ங்கிற இந்த டபுள்ஸையும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். சரிங்களா?
அதனால் இங்கே 2 2 அப்படின்னு முடிஞ்சதுனால இன்றைக்கி கேம்குள்ளே 7 அல்லது 9 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நம்பராக உள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த நம்பருங்களுக்கு இன்றைக்கி 2க்கு 2க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி 99 ஏசியில் பெண்டிங் இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபாலோப்பில் சொல்லியிருக்கேன். 99 ஏசியில் பெண்டிங் இருக்குது. சரிங்களா? அந்த 99 ரெகுலராக தினமும் 5 செட்டு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. ஏசியில் 99 மட்டும், வேறு எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. ஏசியில் 99 மட்டும் டெய்லி ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஏசியில் 99 ட்ரை பண்ணுங்கள். அதே போல் ஆல் போர்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடியது 77ங்கிற நம்பரை கண்டினியூவாக தினமுமே 77 ஆல் போர்டாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அதனால் நான் சொல்லக்கூடியது பேட்டர்ன்கள் என்ன, அந்த பேட்டர்ன் என்ன இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். இந்த 2 7 9ங்கிறது மிக சிறந்த பேட்டர்ன். ஆல்ரெடி நான் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஆல் டைம்னு ஒரு வீடியோ போட்டுடல, பல வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நான் போட்ட 200 வீடியோ, ஓகேங்களா, 199வது வீடியோ நேற்று போட்டிருந்தேன். ஓகேங்களா, முந்தா நாள் போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் பதிவிடக்கூடிய இந்த ட்ரா 200வது வீடியோ. மிக எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் வீடியோ போட்டு 200 வீடியோக்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறையா சேனல்கள் நானுமே வச்சுருந்தேன். நானுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு. அப்புறம் திரும்ப இப்போ 2 வருஷமாக தான் யூடியூப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் போடக்கூடியது 200வது வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு மாற்றமான விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறேன். இந்த 279ங்கிறது மிக சிறந்த எண். இந்த நம்பரை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த கணிப்புகள் எப்படி எடுத்தாலும் தினமும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது 279ங்கிறது உங்களோட கணக்கில் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஃபார்முலா எடுங்க, எந்த பேட்டர்ன் எடுங்க, எந்த சார்ட் வேணால் எடுங்க, எந்த ரூட்டு வேணால் எடுங்க. ஆனால் நீங்கள் இந்த 279 இல்லாமல் எந்த கேமும் தொடங்காது. 2ன்னு ஒரு நம்பர் ஆரம்பித்தா 7ங்கிற நம்பர் கன்ஃபார்மாக வரும். 7 வந்தால் 9 வரும், 9 வந்தால் 2 வரும், 2 வந்தால் 7 வரும், 7 வந்தால் 2 வரும். அந்த 2 7 9ங்கிறது டபுள்ஸாக வரும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த 2 7 0 அப்படிங்கிற இந்த நம்பரை 0வை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2 7 0 அப்படின்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. 0 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப 035ங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்த 9 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நாள் 982ல் 9 அடுத்த வாரம். சரிங்களா? இது வீக்லி சார்ட்டு தான். அப்போ 9 8 2 அடுத்த 2 8 2 அடித்த ரிசல்ட்டை திரும்ப ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அது பார்த்திங்கன்னா இதே 50-50 ட்ரா, இதே 50-50 ட்ரா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பொழுது, சரிங்களா, ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பொழுது அன்னைக்கு வந்த ரிசல்ட்டுக்கு அடுத்த நாளும் அதே ரிசல்ட்டு தான் அடித்தாங்க. நம்ம அடித்த ரிசல்ட்டை திரும்ப அடித்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். யாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அடிச்சதையே திரும்ப அடிக்கிறாங்களே, இதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது, நமக்கு கெஸ்ஸிங்கே பண்ண முடியலை, நம்ம எப்படி தான் வின்னிங் வாங்குறதுங்கிறத நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், அடித்ததே திரும்ப அடிக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. சரிங்களா? அது நமக்கான ஒரு ட்விஸ்ட்டுன்னு நினைக்கிங்க. சரிங்களா? அதனால் இந்த 2 7 9 எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே உங்களுக்கு பயன்படும். நம்ம 2 7 9ங்கிறத நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். நீங்கள் தயவுசெய்து ஒரு வீடியோவாவது போய் பாருங்கள். 2 7 9 எப்படி எடுக்கும், அந்த நம்பரை எப்படி க்ளோஸ் பண்ணும், இந்த 2 7 9 வந்தால் அடுத்து எந்த பேட்டர்ன் ஓப்பன் ஆகும், அடுத்து எந்த பேட்டர்ன் நம்ம ரிசல்ட்டுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையே நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அதனால் நிறையா விஷயங்களாக அதிகமாக வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் இல்லை. டூரேஷன் அதிகமாகிடுச்சு. நேரங்கள் இப்போ 18 நிமிஷங்கள் ஆகிடுச்சு. பட் இப்போயே மணி 8:30 மணி ஆகிடுச்சு. அதனால் எனக்குமே சரியாக உடம்பு சரியில்லை. அதனால் 2 நாட்கள் அலைச்சல் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அலுவலக வேலைகளும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்காகவும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நானுமே டைமில் வீடியோ 2 மணி 3 மணி 4 மணி கூட போட்டுடலாம்னு நினச்சேன். பட் என்னால் போட முடியலை. நல்ல உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு ஆகணும். உங்களுக்கான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாவது நம்ம ஸ்டாப் பண்ணுறத அடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கில் விட்டுட்டேன். சரிங்களா? 18 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, இதையே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் இந்த 9 8 2ன்னு வந்ததுக்கு அடுத்த நாள் 2 8 2ன்னு வந்துச்சு. அடுத்தது இன்னைக்கு
ஓகேங்களா. இன்றைக்கி நடைபெறக்கூடிய 50-50யில் எந்த நம்பர் வருங்கிறது தான் நம்ம கணிக்க போகிறோம். அதே போல் எப்போதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளை பாருங்கள். 50-50 ட்ரா புதன்கிழமை நாளில் தொடங்குது அப்படின் பொழுது புதன்கிழமை நாளில் அந்த 5005 5005 55 00 03 30 53 35 இந்த மாதிரி எண்கள் வந்து திங்கட்கிழமை அடிக்காது, மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை நாளில் அடிக்கும். 50-50 ட்ராவோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது இந்த புதன்கிழமை நாட்களில் தான் அந்த 50க்கு 50ங்கிற எண்களை குறிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த 50க்கு 50ங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுவோம். அப்போ ட்ரை பண்ணும் பொழுது 05 50 03 30 55 00 33 5335ங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த ரிசல்ட் நீங்கள் எந்த சார்ட் வேணால் எடுத்து பாருங்கள். கடந்த ஒரு 6 மாத சார்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் புதன்கிழமைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீசக்தி நடக்கும். புதன்கிழமைக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை நடக்கும். செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் 50 05 03 30 53 35 இந்த மாதிரி டபுள்ஸ் 00 33 55லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் அடிப்பாங்க. ஆனால் அதே புதன்கிழமை நாளில் அந்த நம்பர்களை குறைப்பாங்க. அன்னைக்கு 279ங்கிற நம்பரை பேட்டர்னை உள்ளே வைப்பாங்க. அதனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 035 கேம் இல்லை. ஆனால் நேற்று என்ன நம்பர் வந்தது? 890. கரெக்டுங்களா? 890. அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நான் முந்தின நாள் வீடியோலேயே சொன்னேன். ஒரு ட்ரா தொடங்கும் பொழுது ஒரு ட்ரா நம்பரில் ரம்மி நம்பர் தொடங்கும் பொழுது அந்த ரம்மி நம்பர் அடுத்த 3 நாட்களில் கண்டிப்பாக பயணிக்கும்னு சொல்லி கொடுத்தோம். நேற்றுமே நம்மளோட 4 டிஜிட் நம்பர் நம்ம கெஸ் பண்ணலை, 3 டிஜிட் நம்பரை கெஸ் பண்ணோம். ஆனால் நேற்று நான் 4 டிஜிட் நம்பரில் எந்த நம்பர் டி போர்டாக செட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நான் டி போர்டில் செட் பண்ண நம்பர் 8. நேற்று எல்லாத்துக்குமே நான் சொன்னேன் 6 8 7ங்கிற நம்பரை நான் கொடுத்துருந்தேன். அந்த 6 8 7ங்கிற நம்பரை 6 டிஜிட் ஸ்லாட்டில் அந்த 6 8 7ங்கிறது எங்கே வந்ததுன்னு பாருங்கள். 6 8 7 8 9 0ன்னு சொல்லிட்டு அந்த 6 டிஜிட்டுமே ரம்மி நம்பரில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாக நான் இன்னொரு வீடியோவை நான் போடணும்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்லை. உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய டைம் வந்து டூரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நிறைய நேரங்கள் ஆகிடும். சரிங்களா? அந்த 6 8 7ங்கிறது ரம்மி நம்பர் 6 7 8 கரெக்டுங்களா? அதை தான் நேற்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் XYD அந்த போர்டில் உட்கார்ந்துருக்கும். 890ங்கிற நம்பர் 3 டிஜிட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன விஷயங்கள் இருந்தது, எதனால் இந்த நம்பர் வச்சாங்கன்னா ரம்மி நம்பர் க்ளோஸ். ஓகேங்களா? ரம்மி நம்பர் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ரம்மி நம்பர்கள் இனி எப்போ வரும், எந்த டைமில் பயன்படுத்தலாங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ மூலமாக சொல்கிறேன். ரம்மி நம்பர்கள் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகளை குறையும். ஆனால் 1 சி போர்டில் பெண்டிங் இருக்குது, ஞாபகம் இருக்க. 1 சி போர்டு வரும் பொழுது அதற்குண்டான சி போர்டில் பெண்டிங் இருக்கும் பொழுது பி போர்ட்லேயும் அந்த நம்பர்கள் வரும். பிசியில் 11 தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். அதனால் மேக்சிமம் இந்த 2 7 9ங்கிறது மிக சிறந்த எண்களாக இருக்கும். இன்னையோட ட்ரா வந்து 129வது ட்ரா வந்து 50-50யில் 19/2/2025 அன்னைக்கு நமக்கு 50-50 ட்ரா நடக்குது. சரிங்களா? இந்த ட்ராவில் இப்போ நான் காட்டக்கூடியது இந்த 5/12/2023ங்கிற இந்த சார்ட்டில் இந்த தேதியிலிருந்து இருக்கக்கூடிய ரிசல்ட்டுகளை நான் காட்டுறேன். 3 டிஜிட் மட்டும் பாருங்கள். 192ன்னு வந்திருக்கும். அடுத்த வாரம் 00 நான் சொல்லக்கூடியது 2வது பேட்டர்ன் 035ங்கிற பேட்டர்ன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ண போகிறதும் 035ங்கிறத தான் மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள் 035 எந்தெந்த இடத்துல வந்திருக்கு. இந்த 035 ஒவ்வொரு வாரமும் மேக்சிமம் இந்த 50-50 ட்ராவில் அடிக்கும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த இடத்த ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த வாரங்களில் பாருங்கள் எப்படிலாம் அந்த நம்பரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் ஜூம் பண்ணி பெருசாக காட்டுறேன். சரிங்களா? சாரி, உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். 5/12 2023
அதுக்கடுத்து 13/12 ஆரம்பித்த இந்த ட்ரா பாருங்களேன். நேற்று போன வாரங்கள் வரைக்கும் 2 வாரங்கள் அந்த சைபர் 35 கேம் இல்லை. ஆனால் இன்றைக்கி சைபர் 35 கேம் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த விஷயங்களை நல்லா பொறுமையாக நீங்கள் கவனிங்க. சைபர் வந்தால் 5, 5 வந்தால் சைபர், சைபர் வந்தால் 3ங்கிற மாதிரி கான்செப்டில் தான் இந்த நம்பர்கள் இந்த வாரங்களில் ஓடும். ஆனால் நான் ஆல்ரெடி 1ஆம் தேதி வீடியோவிலே சொன்னேன், இந்த மாதம் அதிகம் பயணிக்கக்கூடியது சைபர் தான் அதிகம் வரும். ட்ரிபிள்ஸில் வரும்னு சொன்னேன். 000 அப்படிங்கிற போது 600 அப்படின்னு வச்சாங்க ரிசல்ட்டு. ஓகேங்களா? அதனால் இந்த ட்ராவை வந்து நீங்கள் ஸ்பெஷலாக நோட் பண்ண வேண்டியது, மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஸ்ரீசக்தியில் சைபர் 35 கேம் நேற்று 890ங்கும் போது நேற்று 0 முடிச்சிருக்காங்க. அப்போ இன்றைக்கி 3, 5 கேமுக்குள்ளே வந்தா, ஓகேங்களா, 3, 5 கேமுக்குள்ளே வந்தால் 7ங்கிற நம்பரோட வரும். 7ங்கிற நம்பரோட வரும். ஓகேங்களா? நான் நம்பரை எழுதி போடுறேன். நம்மளோட சிறந்த 2வது பேட்டர்ன் இந்த சைபர் 3, 5. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கோம். இது வந்தால் ஏபிபிசி ஏசியாக பிரித்தா சைபர் 3 30, சைபர் 5 50, 53 35, சைபர் 3 5ங்கிறது பாக்ஸு. சரிங்களா? ஆனால் இந்த நம்பர்கள் எந்த நம்பரோட நீங்கள் பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஓட பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? 7ஓட பேர் பண்ணுங்கள். 703 பாக்ஸு, 705 பாக்ஸு, 753 பாக்ஸ். இந்த மாதிரி புதன்கிழமை நாட்களில் விளையாடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். 703 பாக்ஸு, 705 பாக்ஸு, 753 பாக்ஸு, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் போர்டில் பயன்படுத்துகிறவங்க இன்றைக்கி சைபர் 3 5ங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். 7ங்கிற நம்பரை இன்றைக்கி மேக்ஸிமம் கேமுக்குள்ளே வர மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 9 7ங்கிற பேட்டர்னில் 2 2ங்கிறது போன வாரம் வரும் பொழுது இன்றைக்கி 7ங்கிற நம்பர் உள்ளே வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல 9 2 7ன்னு க்ளோஸ் ஆகலாம். ஒருவேளை அது போன வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 7 9ன்னு ஏபி 2 7 அடுத்த நாள் ஏ போர்டில் 9ன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் டபுள்ஸ் பயன்படுத்துகிறவங்க கூட இன்றைக்கி 00 55 33 இந்த நம்பரை ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த புதன்கிழமை ஏன் இந்த நம்பரை ஸ்பெசிஃபிக்காக நான் தரேன் அப்படின்னா அதற்கும் காரணங்கள் இருக்குது. சரிங்களா? அதனால் வீடியோக்களை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கவனமாகவும் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பட் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோக்குள்ளே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் இன்றைக்கி எடுத்த பேட்டர்ன் வேறு. ஓகேங்களா? இன்றைக்கி நான் 4 டிஜிட் பேட்டர்ன் எடுத்தது வேறு. பட் அந்த 10 நிமிஷத்தில் சொல்லிவிட்டு மீதி அந்த பேட்டர்னை சொல்லலாம்னு நினச்சேன். பட் முடிஞ்சது இந்த நம்பருங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த நம்பர்கள் 50-50 ட்ராவில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? 7ங்கிற நம்பர் ஸ்பெஷலாக உள்ளே வந்தால் இன்றைக்கி வரலாம். அதனால் மேக்ஸிமம் போர்டில் 1 பெண்டிங் இருக்குது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 703 பாக்ஸ் சொல்லியிருந்தேன். 705 சொன்னேன். 753 பாக்ஸ் சொன்னேன். ஓகேங்களா? முடிஞ்சவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா போர்டில் 1 வச்சு 103 105 ஓகேங்களா 501 அப்புறம் 351 அப்படிங்கிற மாதிரி போர்டில் 1 ஒரே ஒரு நம்பர் டார்கெட் பண்ணி இந்த நம்பருங்களை சைபர் 3 1 சைபர் 5 1 சைபர் 1 5 3 1 அப்படி நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு கான்செப்டாக உள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதனால் விஷயங்களை நிறையா வந்து நான் சொல்ல விரும்பலை. டைம் ஆகிடுச்சு. அதனால் பேட்டர்ன்கள் இதோடு முடிஞ்சதுன்னா இன்றைக்கி இது எல்லாமே ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக இன்றைக்கி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறது தான் சொல்கிறேன். சரிங்களா? இது நம்மளுடைய சிறந்த பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்ன் இந்த ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா இனி வரும் நாட்களில் நல்ல ஒரு வின்னிங் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஒரு 3 டிஜிட் இல்லை, ஒரு 4 டிஜிட் நம்பரே நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சைபர் 3 கேம் தொடங்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இவ்வளோ லென்த்தாக போயிருக்கு. பட் இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வந்ததுனாலும் இந்த வர மீதி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய 4 நாட்களில் நல்ல ஒரு வின்னிங்கை நம்ம எடுக்கக்கூடிய பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வீடியோவை பொறுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. என்னோடய உடல்நிலை சரியில்லை. எனக்குமே ஒரு 2 நாளில் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால் த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது. பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ளோவில் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட பேசக்கூடிய ஆள் தான். அதனால்
த்ரோட் பெயினாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. அதனால் என்னென்னா சுடு தண்ணி குடித்தா சரியாக போயிட போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஆள் வந்து நான் கொஞ்சம் தடுமாறி பேசக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கே வந்து பேசும்போதே எனக்கு கொஞ்சம் கப்பு கப்புன்னு அந்த இடம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அடைச்சி பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கே டக்குன்னு பேச வரலை. அடுத்தடுத்து என்ன பேசுகிறது அப்படிங்கிறதையும் என்னால் சரியாக பேச முடியல. அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நல்லா தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைக்கும் உடல்நிலை இப்பொழுது நல்லா இருக்குது. குழந்தைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணக்கூடிய அனைத்து நல்ல நண்பர்களுக்குமே நான் அவங்களுக்கு கைகூப்பி கரங்களை தொட்டு நான் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குழந்தைக்காக உங்களுடைய குழந்தை மாதிரி நினச்சி தினமும் ப்ரேயரில் குழந்தைய பற்றி நினச்சக்கூடிய ப்ரேயர் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நல்ல நண்பர்களுக்குமே நல்ல ஒரு விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் மனசில் வச்சு தான் இன்றைக்குமே நான் வீடியோ போடுறேன். பட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கே நடக்கணும், அதுதான் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஃபாலோப்பில் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? அதனால் இந்த நம்பர், இந்த 035ல் நீங்கள் கேம் தொடங்கினால் இனி வரும் 4-5 நாட்களில் நல்ல ஒரு வின்னிங்கை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரம்மி நம்பர் இனி ட்ரை பண்ண வேண்டாம், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 4வது நாளில் ரம்மி நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன், ரம்மி நம்பர் தொடங்கும் பொழுது அதனை தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள் 3 நாட்கள் ரம்மியில் தான் கேம் வரும்னு சொன்னேன். நேற்றுமே ரிசல்ட்டுகள் ரொம்ப கிளியராக சிம்பிளாக அடிச்சிருக்காங்க. அதையுமே பேட்டர்ன் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக சொல்லலான்னு நினச்சேன், டைம் இல்லை. இருந்தாலும் அந்த 08009ங்கிறது நேற்றையுடைய ட்ரா நம்பர். நேத்தியுடைய ட்ரா நம்பர் 803, அதே ட்ரா நம்பர் 890ங்கிற ரிசல்ட்டையுமே கொடுத்துருக்கு. 0வோட க்ளோஸ் பண்ணியிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 0, 890 கடைசியாக இருக்கக்கூடிய எண்கள். 890 நேற்று ரிசல்ட்டு 890. ரம்மி நம்பர் க்ளோஸ்டு, அவ்வளோதான். ஓகேங்களா? வந்தால் இனி ரம்மி நம்பர் வந்தால் 012 012 இதை தான் தொடங்கும் ரம்மி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரம் இன்னொரு ரம்மி வரும், இந்த மாதத்துக்குள்ளே இன்னொரு ரம்மி இருக்குது. அந்த ரம்மியில் நம்ம வின்னிங் எடுக்கிறோம். டைரெக்டாக 4 டிஜிட் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தரேன். முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. முடிஞ்ச வரை என்னுடைய சூழ்நிலைகள் சரியில்லைனாலும் உங்களுடைய நன்மைக்காக கண்டிப்பாக நான் நைட்டு கூட வீடியோ போடுவேன். 2 மணி 3 மணி மேக்ஸிமம். உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோவை மேக்ஸிமம் நான் 2 மணி 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் தூங்குவேன். அதனால் இன்றைக்கி என்னால் அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் போனதுனால காலையிலேயே உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன், நேரமாகவே உங்களுக்கு வீடியோவை நான் பதிவிடுறேன். சரிங்களா? அதனால் நம்மளோட விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ட்ரை பண்ணக்கூடிய அனைவரும் இந்த சிபோவில் 1 பெண்டிங் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியில் 99 சொல்லியிருக்கேன், 77 ஆல் போர்டு சொல்லியிருக்கேன். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. மினிமமாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நல்லதொரு மாற்றம் நல்லதாக இன்று பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே, புதிதாக பார்க்கக்கூடியவங்களுக்கும், நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடவுள் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயங்களை நமக்கு ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கொடுத்தால் அடுத்த 4 நாட்களில் நல்ல ஒரு பேட்டர்ன்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த பேட்டர்னில் ஏதாவது ஒரு நம்பர்கள் வின்னிங் கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. நானும் கடவுள்கிட்ட அதையே பிரார்த்தனை பண்ணுறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.